ஹே காய்ஸ், இன்னைக்கு அந்தமான் டூரோட 3rd டேயில் இருக்கோம். நம்ம ஹேவ்லாக் ஐலாண்டில் நம்மளோட ரெசார்ட்டில் இருக்கோம். ஸோ இதுதான் மார்னிங். நேற்று நம்ம வந்து நைட்டு பார்த்தோம் இல்லையா, இனி இது வந்து மார்னிங் வியூ எப்படி இருக்கு. அண்டு நல்ல தூக்கம், செம்ம தூக்கம். அண்டு நாங்கள் வந்து இப்போ எங்கே கிளம்பியிருக்கோம், ஃபுல் பிளாக் அவுட்ஃபிட்டில் எங்கே போய் கிளம்புறோம் அப்படின்னா வந்து இப்போ தான் வந்து ஏன்னா அது ஸ்னோ தண்ணிக்குள்ளே போயிட்டு மீன்லாம் பார்க்குறது பேர் மறைச்சி டக்குன்னு வர மாட்டேங்குது. ஸோ அதுக்கு தான் கிளம்பி ரெடியாக இருக்கும். 6 o'clock கேப் வந்துடும். ஸோ சூப்பராக இருக்கா. அண்ட் வந்து இன்னொன்று நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதாவது கடல் வந்து இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும். நைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லை, நைட்லாம் வந்து இது முன்னாடியே வந்துடுது தண்ணி. ஐ வில் ஷோ யூ. பாருங்கள், கடல் வந்து எங்கே இருக்குது, மற்றக்கெல்லாம் தாண்டி அந்த பக்கம் ரொம்ப உள்ளே போயிடுச்சு. ஆனால் வந்து நமக்கு இங்கேயே இருக்குது பாருங்கள், இந்த லைனில் ஒரு லைன் மாதிரி தெரியுதா, அங்கேருந்து அதை தாண்டி வந்துருந்துச்சு. நைட்டு பார்க்கும்போது அலை அடிச்சு நான் கூட மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி மரங்கள், இந்த வேர் தெரியுது மாதிரி மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே தானே இருக்குது. இங்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துடுது, நைட் டைமில் தண்ணி வந்துடுது. அதுக்கப்புறம் விடிஞ்சிருச்சு. விடியும் போது பார்த்திங்கன்னா அது வந்து தண்ணி உள்ளே போயிடுது. அண்ட் இங்கே வந்து இப்போ 4 மணி 4:15 வந்து விடிய ஆரம்பிச்சிடுது சன்ரைஸ். இங்கே நமக்குலாம் வந்து எப்படி 6 மணி 6:30 தானே விடியுது, அதே மாதிரி சாயந்தரம் வந்து 6 மணிக்கு தானே இருட்ட ஆரம்பிக்குது. இங்கே வந்து அப்படி இல்லை, 4 மணி 4:15 விடிய ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி சன்செட் வந்து பார்த்திங்கன்னா 4:30 ஆகிடுது. 5 மணி ஆகும் போதெல்லாம் நமக்கு வந்து 8 மணி எப்படி இருட்டாக்குமோ அப்படி இருக்குது பாருங்க. குஷி விளையாண்டுட்டுருக்கோம். இந்த மாதிரி தான் ஹட்டு போட்டு வச்சுருக்காங்க, லைட் செட்டிங்கோட. நேற்று நைட் நம்ம பார்த்தது. இப்போ பாருங்க, கிட்டக்கவே நல்லா தெரியுதா எவ்வளோ தூரம் வந்து கடல் வந்து உள்வாங்கியிருக்கு பார்த்தீங்களா. ஆக்சுவலி இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கு தான் இது தண்ணி, இந்த இடத்துல வரைக்கும் தண்ணி வந்திருக்கு. இந்த இடம், இந்த ஓரத்தில் குப்பை மாதிரி வரிசை லைன், ஒரு லைன் மாதிரி இருக்குது பாருங்க. ஆனால் செடியில் எங்கே இருக்குது பாருங்க. இப்போ காலையில் மணி என்ன ஆகுது, கரெக்டாக 5:50. எவ்வளோ தூரம் கடல் போயிடுச்சு பாருங்கள. அண்ட் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, பாலா தான் அடிக்கடி டூர் போகிறவங்கள அங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இது வந்து பகலில் வந்து கடல் உள்ளே போயிடுதா. தாய்லாண்டில் பகலில் கடல் வந்து வெளியில் வந்துடுது, நைட் டைமில் ஃபுல்லாக உள்ளே போயிடுது. ஸோ ஒரு கான்செப்ட் புரியுது பாருங்களேன். பகலில் இங்கே வந்து தண்ணி கடலுக்குள்ளே போயிடுது, தாய்லாண்டில் அதே சமயத்தில் தண்ணி வெளியில் வருது. இங்கே நைட்டில் கடல் வெளியில் வருது, அங்கே உள்ளே போகுது. ஸோ அந்த தண்ணி பேலன்ஸ் பண்ணுறது நமக்கு புரியுது பாருங்கள். சரி, இப்போ நம்ம ஸ்கூபா டைவிங்கை முடிச்சுட்டு அடுத்து எங்கே போக போகிறோம் தெரியுமா? எலிஃபண்ட் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். ரெட்டிகோ ரைடரில் அங்கே போகிறோம். அங்கே வந்து 3 hours ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அங்கே போய் பேராகிளைம்பிங் எல்லாமே செய்ய போகிறோம். On the way to Elephant Beach. பேராகிளைம்பிங்லாம் வேறு பண்ணுற ஐடியா இருக்குது. அதெல்லாம் வந்து பாலாக எடுப்பாங்க. நாங்கள் 3 பேரும் போகிறோம். அதாவது காலையில் வந்து அடியில் அது பேர் ஸ்கூபா டைவிங் போயாச்சு. இப்போ வந்து மேலே வானத்துக்கு போக போகிறோம். லைட்டாக தூர் வேற போடுது, எப்படி இருக்கிறோம் பார்க்கலாம். அந்த கடியில் மேலே எல்லா பக்கமும் ஃபோன் புக் பண்ணியாச்சுன்னா அப்புறம் யாரையும் நம்ம தடுக்கவே முடியாது. மழை தூது நம்ம உள்ள வைக்கிறேன். பை பை. ப்ளூ தண்ணி பாருங்க. தண்ணி ப்ளூ தான், உப்பு தண்ணி.
எலிஃபென்ட் பீச்சுக்கு வந்தாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் போட் ரைட் தான். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொம்மை தான். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரைடிங் இருக்குது. நம்ம வந்து பேரா கிளைம்பிங் தான் போக போகிறோம். கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே சூப்பரானதாக இருக்குது. அண்ட் இந்த பக்கம் நிறையா பின்னாடி கடை இருக்கு. அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அங்கேயே வந்து ஹேவ்லாக்லேயே வந்து ஃபீஸை கட்டிடுவோம் எதுக்கு போகிறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம கூட்டிகிட்டு போகணும். ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி பேக்கேஜோடையே வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கடியில் இருக்க ஃபிஷ்ஷஸ்லாம் காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ குஷி சிரஞ்சீவியோட அங்கே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கிறது நான் தான். ஸ்பெஷலாக இந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் பாருங்கள் தெரியும்பாங்க. பட் அங்கே ஒன்றுமே தெரியாது. ஏன்னா ஃபிஷ்ஷஸ்லாம் அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. இதுக்கப்புறமா வந்து நீங்கள் நமக்கு வேறு அந்த சிலிண்டர்லாம் கொடுத்து நீங்கள் வாங்க நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அதிகமான சார்ஜஸ் கொடுத்து. ஸோ அதில் வந்து நம்ம ஏமாற வேண்டாம். பட் ரொம்ப கம்பல் பண்ணுவாங்க, அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதில் அந்த ஈவெண்ட்டில் மட்டும் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா போதும். பட் இதில் ஒன்றுமே தெரியாது, அடியில் ஃபிஷ் எதுவுமே தெரியாது. அண்ட் அடுத்து பேரா கிளைம்பிங்க்கு வந்தாச்சு. நான் குஷி சிரஞ்சீவி 3 பேரும் பேரா கிளைம்பிங் போனோம். ஆல்ரெடி பாலெல்லாம் அங்கே அவங்க ஃபாரின் ட்ரிப்பில் போயிருக்கிறதுனால அவங்க போகலை. ஸோ நான் சிரஞ்சீவி பேரா கிளைம்பிங் போன வீடியோ தனியாக ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த லிங்க்கை கூட நான் ஐகார்டில் கொடுக்குற மேலே. அண்டு சிரஞ்சீவி கூட தனியாக இன்னொருத்தர் போயிருந்தார். ஏன்னா ரொம்ப குட்டி பையன் அப்படிங்கிறதுனால அழகாக குட்டி போர்ட் மாதிரி பறந்துக்கிட்டே வந்தான். அண்ட் இது நான் அந்த நம்ம கூட போட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தனியாக வீடியோ மட்டும் கையில் மாட்டிருக்கேன் பார்த்தீங்களா. அதில் வந்து கேமரா இருக்குது, 360 டிகிரி கேமரா இருக்குது. அதில் நாங்கள் வீடியோ தரோன்னு சொன்னாங்க. அதுக்கு 500 rupees சார்ஜும் பண்ணுவாங்க. எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சா? குஷி தனியாக போனான். நாங்கள் 3 பேரும் பேரா கிளைம்பிங் நல்லா இருந்தது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த குஷி கீழே அப்படியே கடலில் இறங்குற மாதிரி இருந்தது. கொஞ்சம் பயமாக இருந்தது, ஐயோ அப்படின்னு. பட் அவங்க அது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. அந்த போட்டை ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது, காற்று, அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ரொம்ப தைரியமாக நம்ம பேரா கிளைம்பிங் சூப்பராக என்ஜாய் பண்ண முடியும் இங்கே. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரிப் போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸ்பென்சஸ்லாம் கொஞ்சம் அதிகம் தான், பட் ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் நமக்கு நல்லாவே கிடைக்கும். எப்படி நீ போறியா? பேரா கிளைம்பிங் போறியா? குஷி எப்படி இருந்தது உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்? இருங்க, இங்கே வந்து ரைடெல்லாம் முடிச்சுட்டு இங்கே அந்தமான் தீவுன்றதுனால மெயினாக வந்து எலிஃபென்ட் பீச்சில் இளநீ தான் பெருசுன்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா தலை சைஸ் இளநீ. தலை சைஸ் என்னமோ தப்பாங்க, அவன் சைஸ் தலை சைஸுக்கு தான் இருக்குது இளநீ. பட் டேஸ்ட் வந்து நம்ம ஊர் மாதிரி இல்லை. கொஞ்சம் தண்ணி வந்து சப்பனுக்கு தான் சொன்னாங்க. ருப்பீஸ் தான் இளநீ. எனக்கு காலேஜ் ஸ்கூல் பாட்டிங் போனது காது அடைச்சிட்டு இருக்கு. மேபி கோல்டு வந்துருக்கு. உடம்பு பத்திரமா பார்த்துக்கணும். இன்னும் 2 மணி நேரம் பத்திரம். இந்த பக்கம் சுற்றி ஃபுல்லாக வந்து ஸ்நாக்ஸ் கடை தான். ஃப்ரூட்ஸ் ஒரு பிளேட் 200 rupees சொல்கிறாங்க. குவைட் காஸ்ட். ஏன்னா இங்கே எதுவுமே கிடையாது இல்லை, எல்லாம் வெளியிலேருந்து கொண்டு வரதுனால ரேட் அதிகம் தான். அடுத்து அப்படியே இங்கே வந்து நல்லா வாக்கிங் போயிட்டா பார்ப்போம்.
அண்ட் எலிஃபண்ட் பீச்லேருந்து நம்ம 3 o'clockலாம் போல் கிளம்பியாச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்தமானில் சன்ரைஸும் சன்செட்டும் ரொம்ப சீக்கிரமாக நடந்துடும் 4 மணி போலவே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 3 மணி, கரெக்டாக 3 மணிக்கு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மழை ஆனால் கண்டிப்பாக வரும் டாடி, கண்டிப்பாக. ஓகேடா, நான் போனோடனே வருவேன், அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துருவேன். நான் ரொம்ப நேரம் எல்லாம் இருக்க முடியாது. என்னாச்சு ஸ்டாப் பண்ணிட்டாங்க? ஒரு டைம் அளவுக்கு என்னால் ஈக்குவல் பண்ண முடியாது. பெட்ரோல் தீர்ந்து தான் வந்து இது சூப்பராக இருக்கு. அண்ணா அதெல்லாம் பாட்டு இது இல்லைல்லடா, நல்லா பாட்டு வச்சிருக்காங்க. அதை செல்லி வாங்கிட்டாங்க. நைட்டு டிஃபன் வந்து இங்கே ரெஸ்டாரண்ட்லேயே தான் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுருக்கோம். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு நல்லா புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது வேவ்ஸ்லாம் ஹோட்டல் கிட்டே வந்துடுது. பயங்கர புயல், காற்று, மழைலாம் பயங்கரமாக செய்யுது. நைட் சாப்பிட்டுட்டு ரூம்குள்ளே போய் கப்புன்னு லாக் ஆகி படுத்துடணும். குஷி வேறு ஸ்விம்மிங் பூல் நைட்டு போல அப்படின்னு. இன்னைக்கு நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ரிசார்ட்டை பார்க்கலாம், நம்ம ரூம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து நாங்கள் ஹேவ்லாக் பீச் ரெசார்ட் அதுதான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இதுதான் எங்களோட முன்னாடி வந்து ஸ்விம்மிங் பூல், அங்கே ரெஸ்டாரண்ட்டு, ஸ்விம்மிங் பூலு அப்படி வந்தோம் அப்படின்னா இது வந்து காரிடர். ஆக்சுவலி கொஞ்சம் ரெய்னி சீசனாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் எல்லாம் துணிலாம் இங்கேயே வெளியில் போட்டிருக்கோம். ரூம் நம்பர் வந்து 103. சரிதாங்க, பார்த்தோம் அப்படின்னா உள்ள சூப்பராக ரொம்ப ரொம்ப அழகான லைட் செட்டிங்கோட ஃபுல்லாகவே எல்லாமே உடன் ஒர்க் தான். எல்லாமே உடன் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. பெரிய ஸ்க்ரீன், ஜன்னல், விண்டோ கவர் பண்ணி. ஸோ இதுதான் பெட்ரூம். நல்லா ரொம்ப ரொம்ப அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏசி இருக்குது, ஃபுல்லாகவே உடன் ஒர்க், எல்லாமே உட் தான். அண்ட் வந்து கபோர்டும் இருக்குது நமக்கு. ஸோ டிவி அண்டு வந்து கண்ணாடி எல்லாமே இருக்குது. அண்டு ரெஸ்ட் ரூம் குஷி சிரிஞ்சிவி தான் போய் பாட்டு போட்டுட்ருக்காங்க. இருக்குது தமிழ் மலையாளம் எல்லா சாங்கும் இதுங்க தான். ஃபோன் கையில் எடுத்துக்கிட்டு அங்கே பாட்டுக்கு மாற்றிட்டுருக்காங்க. லைட் செட்டிங் எப்படி இருக்குன்னு காமிட்டேன். சூப்பரில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி ரெஸ்ட் ரூமுமே வந்து இங்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப ஸ்பேஷியஸாக நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதையும் காமிச்சுருவோம். திரும்பி வருவோமா என்னன்னு தெரியல. பாத்டப் இருக்கு, எல்லாமே நல்ல ஸ்பேஸ். அந்த ரூம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு எதுவுமே சூப்பராக இருக்குது. அண்டு இது வந்து 4 ஸ்டார் ஹோட்டல் ஆக்சுவலி. ஸோ நல்லா இருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வரலாம் கண்டிப்பாக, ஹேவ்லாக் பீச் ரெசார்ட். ஸோ இப்படி தாங்க அந்தமானில் எங்களோட 3rd டே கம்ப்ளீட் ஆச்சு.
ரொம்பவே நல்லா இருந்தது. அண்டு இன்னும் அடுத்த நாள் வீடியோ இருக்குது, அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மோட்டிவேஷன் மை செல்ஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சூப்பர் சந்திக்கலாம். பாய்.